வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 4 நாட்களாக கண்டினியூஸாக மாவட்ட நிர்வாகிகள் நியமனம், அதுக்கப்புறம் ஓராண்டு நிறைவு பெற்ற விழா, அதுக்கப்புறம் 2ஆம் ஆண்டு துவக்க விழா அப்படிங்கிற மாதிரி பல அறிக்கைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மீன் டைமில் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ மாவட்ட நிர்வாகிகள் நியமனத்துலேருந்து இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா வரைக்குமே தளபதி அவர்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. ஸோ இந்த மீன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக தளபதி விஜய் அவர்கள் எங்கே போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கலில் சர்வே எடுத்திருக்காங்க. அதில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நின்று ஜெயிச்சார் இல்லையா விருதாச்சலம் தொகுதி, அதே தொகுதியில் தான் தளபதி விஜயும் நின்று போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் விருதாச்சலம் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல காலமாக விருதாச்சலம் இடத்துல இருந்து தான் ஒவ்வொரு கட்சியும் தன்னோட வெற்றி வகையை ஆரம்பிச்சிருக்காங்க, சூடி இருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ டிஎம்கேல இருந்து கேப்டன் விஜயகாந்த் வரைக்குமே அந்த இடத்த தான் சூஸ் பண்ணி மக்களிடத்தில் சென்று வென்றிருக்காங்க. ஸோ பேராதரவு கொடுத்தது அந்த ஊர் மக்கள் தான், அந்த இடத்துல உள்ள மக்கள் தான் பேராதரவு கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஸோ அந்த ஃபேக்டரை வச்சு தான் தளபதி விஜயும் மேபி இந்த இடத்த சூஸ் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு சூழ்நிலையில் ஒரு லக் ஃபேக்டர் பார்க்க வேண்டியது இருக்குது. அது இந்த டைமில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ தளபதி விஜய் அதை கையில் எடுப்பாரா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரியும் எந்த தொகுதியில் நம்ம நின்னால் நமக்கு நல்ல ஒரு ஓட் பேங்க் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அலசி ஆராய்ஞ்சு அதுக்கான சர்வே அவங்க செப்பரேட்டாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட உறுப்பினர் அட்டையை சேர்க்கையும் பார்த்து எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க, எந்த இடத்து தொகுதியிலேருந்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு, அதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் தளபதி விஜய் அவர்கள் ஃபைனலாக முடிவு பண்ணுவார். பட் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதியாக ஆரம்பிக்கும் போது எல்லாருமே அந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லாக் ஃபேக்டரை இவங்க மென்ஷன் பண்ணி இதை சூஸ் பண்ணுவார். ஸோ விக்ரவாண்டி அதே மாதிரி விருதாச்சலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பில் போட்டிருக்காங்க. பட் அது நடைபெறுமாங்கிறது போக போக தான் தெரியும். எந்த தொகுதியிலுமே தளபதி நின்னாலுமே அந்த தொகுதியில் கண்டிப்பாக ஒரு வெற்றி வகை சூடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.